இப்ப சர்வ சிருஷ்டியும் ஒரு காரியத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. ஐயோ, ஆண்டவர் என்னை உருவாக்கி அவருடைய புத்திரன் கொடுத்தாரே, அந்த புத்திரன் பிசாசிட்ட வித்துட்டானே, இப்ப பிசாசு என்னை வச்சு ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறானே, யார் என்னை விடுதலை ஆக்குவார்? மறுபடியும் தேவனுடைய புத்திரன் வெளிப்படுவார்களா என்று சொல்லி சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்பட்டு தவித்து காத்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் உங்களை பிள்ளைகளாய் பெற்றெடுத்தது மாத்திரமல்ல, வசனத்தினாலே வளர்க்கிறார், ஆவியினால புத்திரனாய் எடுத்து நிறுத்துகிறார். இயேசு பெத்தெடுக்கிறாரு, வசனம் வளர்த்தெடுக்கிறது. தேவ ஆவியானவர் தான் நம்மளை புத்திரனை எடுத்து நிறுத்துறாரு. அதான் அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே சொல்லுது, அந்தபடி எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள் ஆக முடியும். உங்களிடத்திலிருந்து ஒரு மகிமை வெளிப்பட வேண்டுமானால் ஸ்தோத்திரம் அல்லேலூயா மாத்திரம் பத்தாது, அதுக்கு மேல ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையில எவ்வளவு தூரம் பேசிக்கிட்டே இருக்கிறோமோ, பேச 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 கர்த்தரோட ரகசியமா பேச 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 இப்படியே அவரோடு உறவாட 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 பைபிள் சொல்லுது, அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இருக்க ஆரம்பித்து விடுவோம். எப்படி அவர் இருந்தாரு? கடல் சீற்றத்தை அடக்கினார், காற்றையும் புயலையும் அடக்கினார். ஏன்னா அவர் தேவனுடைய குமாரன். அப்படிப்பட்ட தேவகுமாரனாய் நீங்களும் நானும் மாறி இயற்கையை கட்டுப்படுத்தும்படி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியை தேவன் உங்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் ஆவியில நிரம்பி புத்திரனாய் உங்களை எடுத்து நிறுத்த விரும்புகிறார்.